தமிழக சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் பங்கேற்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விடுத்த வேண்டுகோளை சபாநாயகர் அப்பாவு ஏற்றுக்கொண்டார். தமிழக சட்டப்பேரவையின் 2வது நாள் கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு கூடியது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க கருப்பு சட்டையில் வந்திருந்த அதிமுக உறுப்பினர்கள் ஒரு குறிப்பிட்ட விவகாரத்தை எழுப்பி விவாதிக்க வேண்டும் என சபாநாயகரிடம் வலியுறுத்தினர். அப்போது கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டதால் அதிமுக உறுப்பினர்களை வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டார். இதையடுத்து அதிமுக உறுப்பினர்கள் அவை காவலர்கள் மூலம் வெளியேற்றப்பட்டனர். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் விளக்கமளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியேற்றப்பட்ட அதிமுக உறுப்பினர்கள் மீண்டும் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க அனுமதிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதை சபாநாயகரும் பின்னர் ஏற்றுக்கொண்டு அதிமுக உறுப்பினர்கள் பங்கேற்க அனுமதி வழங்கினார். தற்போது இந்த சம்பவம் குறித்து என்னுடைய கவனத்திற்கு வந்தவுடனே நான் தீவிர நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளேன். அது குறித்து நான் அனைத்து உறுப்பினர்களும் பேசிய பின்னர் விரிவாக பதில் வழங்குகிறேன். அப்போது சரிவர நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. தற்போது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள காரணத்தால் இப்போது பேசுகிற உறுப்பினர்கள் அந்த நிகழ்வு குறித்து பேசுவார்களோ என பயந்துதான் இவர்கள் இன்றைக்கு திட்டமிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றிவிட்டு வீதிகளுக்கு சென்று விதிகளுக்கு புறம்பாக நடந்து கொண்டு மரபுகளுக்கு மாறாக குழப்பம் விளைவிக்க முயன்று வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். என்னுடைய வேண்டுகோளாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு காலையிலும் மாலையிலும் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறவுள்ள நிலையில் வெளியேற்றப்பட்டவர்கள் இந்த அவைக்கு வினாக்கள் விடைகள் நேரம் முடிந்த பின்னரே அனுமதிக்க பெறலாம் எனும் வேண்டுகோளையும் பிரதான எதிர்க்கட்சி தன்னுடைய கருத்தினை பதிவு செய்ய வாய்ப்பு தர வேண்டும் என்றும் இதனை தாங்கள் பரிசீலித்து ஆவணம் செய்ய வேண்டுமாறு கேட்டு அமைகிறேன். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.